வருகிற ஜனவரி 1ஆம் தேதி முதல் பொதுமக்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் வருகின்றன. அது என்னென்ன மாற்றங்கள் என்று இங்கே பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் நீங்கள் கார் வாங்குவதாக இருந்தால் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். ஜனவரி 1 முதல் மாருதி சுசுகி, ஹோண்டா, ஹூண்டாய், மஹிந்திரா, மெர்சிடஸ் பென்ஸ், ஆடி மற்றும் BMW போன்ற முக்கிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் கார்களின் விலையை 3% வரை உயர்த்துகின்றன. ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு புத்தாண்டு சற்று நிம்மதியை தரலாம். ஏனெனில் 2025 ஜனவரி 1 முதல் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு EPFO ஓய்வூதியம் திரும்பப் பெறுவதற்கான விதிகளை எளிதாக்கியுள்ளது. ஓய்வூதியம் பெறுவோர் நாட்டிலுள்ள எந்த வங்கியிலிருந்தும் தங்கள் ஓய்வூதியத் தொகையை எடுக்கலாம். அமேசான் பிரைம் உறுப்பினர் விதிகளில் சில மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகின்றன. புதிய விதிகளின்படி பிரைம் வீடியோவை ஒரு பிரைம் கணக்கிலிருந்து 2 டிவிகளில் மட்டுமே ஸ்ட்ரீம் செய்ய முடியும். முன்னதாக பிரைம் உறுப்பினர்கள் ஒரு கணக்கிலிருந்து 5 சாதனங்களில் வீடியோக்களை ஸ்ட்ரீம் செய்யும் வசதி இருந்தது. வங்கியல்லா நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டு வசதி நிதி நிறுவனங்களுக்கான நிலையான வைப்புகளுக்கான விதிகளை இந்திய ரிசர்வ் வங்கி மாற்றியுள்ளது. புதிய விதிகள் ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகின்றன. இந்த மாற்றங்களின் கீழ் டெபாசிட்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான சில விதிமுறைகள் கொண்டுவரப்படுகின்றன. இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்திய UPI 123 பே சேவை அம்சம் தொலைபேசி பயனர்களுக்கான பரிவர்த்தனை வரம்பை அதிகரித்துள்ளது. முன்னதாக இந்த சேவையின் கீழ் அதிகபட்ச பரிவர்த்தனை வரம்பு ரூ.5000 ஆக இருந்தது. ஆனால் 2025 ஜனவரி 1 முதல் இந்த வரம்பு ரூ.10,000 ஆக உயர்த்தப்படுகிறது.